அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. இன்றைக்கு தேதி நவம்பர் 13ஆம் தேதி அதிகாலை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு டெல்டா அதாவது பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடாவுக்கு வடக்கே வட இலங்கையை ஒட்டி கிட்டத்தட்ட வட தமிழகம் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீண்டு காணப்படுகிறது. இந்த அமைப்பின் காரணமாக கிட்டத்தட்ட நேற்று அதிகாலை காலை நேரங்களில் சென்னையில் தொடங்கிய மழைப்பொழிவு பிறகு பிற்பகலுக்கு பிறகு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தற்போது வரைக்குமே பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரம் மற்றும் வட கடலோரம் மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்று இரவு கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் தொடங்கிய மழைப்பொழிவு கிட்டத்தட்ட தற்போது வரைக்குமே, அதாவது இரவு முழுவதுமே பார்த்திங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் இரவு முழுவதுமே பார்த்திங்கன்னா விட்டு விட்டு கனமழையானது பொழிந்து வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்போது சேட்டலைட் மற்றும் ரேடார் பதிவுகளை நான் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் எந்த அளவுக்கு திரண்டு காணப்படுகிறது என்பதை பாருங்கள். கடல் பகுதிகளிலிருந்து நிலப்பகுதிகளுக்கு எந்த அளவுக்கு திரண்டு வருகிறது என்பதை பாருங்கள். மிக வலுவான மழை மேகமானது பரவலான மழை பொழிவு, அதாவது பரவலான மழையானது பல பகுதிகளில் கனமழையாக பொழிந்து வருகிறது. சில பகுதிகளில் மிக கனமழையாகவும் பதிவாகியிருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடலூர் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மிக கனமழையானது பதிவாகியிருக்கும். கடலூர், மயிலாடுதுறை பகுதிகளிலும் சரி. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் அடுத்த 12 மணி நேரத்துக்கு இந்த மழையானது தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை வரைக்குமே இந்த மழையானது தொடரக்கூடும். அதற்கு பிறகும் மழை இருக்கும், ஆனால் சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் நம்மளுடைய ஈசிஎம் அப்டேட் மத்தியம் அப்டேட்டில் சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவானது சிறப்பு அறிக்கையானது மத்தியமோ அல்லது மாலை நேரங்கள்லையோ பெரும்பாலும் இரவுக்குள்ளே சமர்ப்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா பெரும்பாலும் மத்தியம், அதாவது மாலை நேரங்கள் வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு தீவிரமான மழைப்பொழிவானது தொடரக்கூடும். பிறகு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வானது மன்னார் வளைகுடா அதே போல் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ சென்றாலும் நாளை புதிய காற்று சுழற்சியானது இலங்கையை ஒட்டி கிழக்கு திசை காற்று மழை பொழிவாக, அதாவது முற்றிலுமாக மழையானது நின்று விடாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாளையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா முற்றிலும் மழையானது நிற்காது. கிழக்கு திசை காற்று வரும் என்பதனால் மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களில் அதிகாலை காலை நேரங்களிலும் அதே போல் உள் மாவட்டங்களில் மத்திய மாலை நேரங்களில் மழைப்பொழிவானது தொடரக்கூடும். வருகிற 17ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவானது தொடரக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சற்று இடைவெளி கொடுக்கும். ஏன்னா இன்னொரு வலுவான நிகழ்வு வரப்போகிறது 20ஆம் தேதி, 24ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு வலுவான நிகழ்வு, இதை விட அதிகமான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் அருகே புதிய காற்று சுழற்சியானது உருவாகி அப்போது தான் 20ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்துட்டுருக்கும். அதனால் கிழக்கு திசை காற்றானது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்ருக்கும் என்பதனால் சற்று மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரம் குறைந்து காணப்படும். அதாவது தீவிரம் குறைந்துன்னு சொல்ல முடியாது, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கொஞ்சம் குளிர் காற்றானது அந்த நேரங்களில், அதாவது 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படும். கவலைப்பட தேவையில்லை. அந்த நிகழ்வு வர வரைக்கும் தான். அந்த நிகழ்வு வந்துருச்சு அப்படின்னா இதை விட அதிகமான மழைப்பொழிவு நிறைய ஒரு வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4-5 நாட்களுக்கு மழை தெரிகிறது அந்த நிகழ்வால். அதனால் அது ஒரு சிறப்பான நிகழ்வு. அந்த நிகழ்வானது மிக வலுவான நிகழ்வு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வாய்ப்புகளாக நம்ம ஒரு தாழ்வு மண்டலமோ ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமோ எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய ஆய்வு முடிவின்படி பார்க்கும் பொழுது. அதனால் பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய அறிக்கையின்படி இன்னும் நம்ம தீவிர ஆய்வு முடிவுகள் நடந்து வருகிறது. அந்த நிகழ்வு பற்றி துல்லியமாக வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறேன். இப்போதைக்கு 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு
தற்போது அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்கு இந்த மழை அதாவது தற்போது பெய்து கொண்டிருக்கிற மழை என்பது அடுத்த 12 மணி நேரத்துக்கு தீவிரம் என்பது காணப்படும். தொடர் மழையானது கடலோர மாவட்டங்கள் காணப்படும். நிறைய பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதேபோல் காரைக்கால், கடலூர், புதுச்சேரி, செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்லூரிகள் என்பது அது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புகள் உள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டுமே அதாவது விடுமுறை அளிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனக்கு இரவு முழுவதுமே மழையானது பொழிந்திருக்கிறது. தற்போது வரைக்குமே கனமழையாக மழையானது பொழிந்து வருகிறது புதுச்சேரி பகுதிகளில். அதனால் புதுச்சேரி பகுதிகளுக்கும் சரி, அதேபோல் மற்ற கடலோர பகுதிகளிலும் சரி, தொடர்ச்சியாக இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழையானது தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் கடற்பகுதிகளிலிருந்து மழை மேகமானது மேலும் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பரவலான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் உட்புற மாவட்டங்களுக்குமே கடலோரத்தை ஒட்டிய உட்புற மாவட்டமான அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதி, திருவண்ணாமலையின் மேற்கு பகுதி, அதே போல் வேலூர், திருப்பத்தூர், அதே போல் கும்பகோணம், தஞ்சாவூரின் மேற்கு பகுதி, திருச்சி, அதே போல் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு மேற்கே கூடிய பகுதிகள், அதாவது புதுக்கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே மழைப்பொழிவானது ஆங்காங்கே காணப்படும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழையானது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இன்று ஒரு நாள் மட்டும்தான். நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கும் மழையானது தொடங்கி படிப்படியாக தீவிரமடையக்கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஏனென்றால் மன்னார் வளைகுடா பாக்தியால சந்தி, அதாவது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்பதனால் தென் மாவட்டங்களுக்கும் மழையானது பொழிய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 14ஆம் தேதி நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலுமே மழையானது காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கடலோர மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். அதாவது ஸ்கூல் காலேஜ் பசங்க பார்த்திங்கன்னா இது ஒரு சரியான டைமு, லீவ் இருக்குங்க இன்றைக்கி கண்டிப்பாக. அதனால் ஜாலியாக இருங்க. இன்றைக்கி கண்டிப்பாக லீவ் இருக்க அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், மகிழ்ச்சியுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.